ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வழக்கமாக நம்ம செய்கிற இட்லி போல் இல்லாமல் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, நல்ல கார சட்னியோட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு இது போல் நல்ல தடிமனான சேமியா சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா செவந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துட்டு இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். இப்போ இதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு 2 பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடிசாக துருவினது, 4 பல் பூண்டு பொடிசாக நறுக்குனது, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், 1லேருந்து 2 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சியெல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டு வரணும். ஓரளவு நல்லா வறுத்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்த சேமியா ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்த ரவை மிக்ஸையும் சேர்த்துட்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 1 கப் அளவுக்கு தேங்காய் பொடிசை துருவினது, கூடவே 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இவ்வளோ நல்லா இறுக்கமாக இருக்கும். கொஞ்சமாக இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா நம்ம பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி இன்னும் கெட்டியாக இருக்கும். இதில் இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வேக வச்சு எடுக்கலாம். அடியில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை எடுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு ஷேப்புக்கு இந்த மாவு வராது, நம்மளாக தான் இதை தட்டி எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. சிம்லேயே வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.